நாம் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், வருத்தங்களை அவர் மறக்க செய்கிற தெய்வமா. அவர் உங்களுடைய வாழ்விலே எப்பேற்பட்ட வருத்தங்களா இருக்கலாம், எப்பேற்பட்ட காயங்களா இருக்கலாம். அது என்ன காயங்கள், என்ன வருத்தங்கள் என்று மனிதனுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே அவரை நோக்கி, அவரை நம்பி, அவரை நாடி ஓடி வந்திருக்கிற அத்தனை பேருடைய வருத்தங்கள், காயங்கள் அனைத்தையும் நான் மாற பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்விலே அப்படி செய்தவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலும் அவர் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் நிச்சயம் செய்வார். அந்த நம்பிக்கை இந்த நாளிலே நம்மிலே பெருகணும். யோசேப்புடைய வாழ்விலே எவ்வளவு வருத்தங்கள், தன்னுடைய தகப்பனாருடைய குடும்பம் செய்த அந்த தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு விரோதமாய் செய்த அத்தனை காரியங்களையும் அவன் ஒருவேளை தன்னுடைய முந்தைய நிலைமையிலே அவன் பட்ட அனுபவங்களிலே இருந்து யோசித்துக் கொண்டே இருந்திருப்பான். போர்த்திபாருடைய வீட்டிலே இருக்கும்போது அவன் உயர்த்தப்பட்ட சூழ்நிலைமையிலும் அவன் அடிமையாயிருந்த போதிலும் அவனுக்கு அந்த காயங்கள் மறக்கவில்லை. பிரியமானவர்களே, அவனுடைய காயங்கள் அவனுடைய இருதயத்துல இருந்து கொண்டே இருந்திருக்கும். போர்த்திபாருடைய அரண்மனையில் இவன் உயர்த்தப்பட்ட போது ஒருவேளை அந்த காயங்களிலிருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்சிருந்திருக்கும். அதுக்கப்புறமும் மறுபடியும் சிறைச்சாலை அனுபவங்கள், அதுக்குள்ளாய் போகும்போது மறுபடியும் அவனுக்கு அந்த வேதனை அவனுடைய இருதயத்திலே அவனை மிகவும் ஆழ்த்தி இருந்திருக்கும். ஆகவேதான் அவன் சொல்லுகிறான் இந்த இடத்திலே, தேவன் என் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினார். எப்பொழுது இது சொன்னான் என்றால், அங்கே இப்பொழுது சிறைச்சாலையிலிருந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு உயர்த்தப்படுகிற ஒரு சூழ்நிலைமை யோசேப்புக்கு உண்டானது. அந்த சூழ்நிலைமையிலே யோசேப்பு ஆண்டவரை பார்த்து தனக்கு பிறந்த குழந்தைகளை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்கிறார், என் தேவன் என்னுடைய வருத்தங்கள் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி தன்னுடைய குழந்தைக்கு அவன் பெயரிடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் யோசேப்புக்கு மறக்க பண்ணினார் அல்லவா, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த அந்த சூழ்நிலை, பழைய சூழ்நிலைமையை மறக்கும்படியான ஒரு சிந்தனையை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா, அதே காரியத்தை இந்த காலை வேளையிலே நமக்கும் செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். யார் யாரெல்லாம் அவர் இந்த நாளிலே விசுவாசமாய் பிடித்துக் கொள்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் அவர் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்வோன் ஒரு பெரிய சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை யார் எனக்கு சொல்வார் என்று அவன் கலங்கி கொண்டிருக்கிறான். அவன் நித்திரை தெளிந்த உடனே இந்த சொப்பனத்தை குறித்து மிகவும் அவன் கலங்கி கொண்டிருந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போய்விட்டான். நேற்றைய தினத்திலே தியானித்தோம். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைக்கணும், என்னை நினைவு கூறணும்னு யோசேப்பு சொல்லி அனுப்பினான். ஆனால் அவன் மறந்து போய்விட்டான். ஆனால் ஆண்டவர் ஏற்ற நேரத்தை உருவாக்கினார். அந்த தருணங்களை, யோசேப்பை நினைவு கூறும்படியான ஒரு வாய்ப்பை, தருணத்தை ஆண்டவர் உருவாக்கினார். ஆண்டவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, நமக்காக செயல்படுகிற தேவன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை சோர்வுகள், பாடுகள், மனக்கவலைகள், நம்முடைய வாழ்வில நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஏதோ வித்தியாசமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், எனக்காக ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இத்தனை காரியங்களே அவன் வாழ்வில் நடக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போக கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் யோசேப்புக்காக செயல்பட்டார். பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை யார் சொல்லுவார் என்று அவன் குழம்பி கொண்டிருக்கும் போது இப்பொழுது பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது. யோசேப்பை குறித்து தன்னுடைய எல்லா காரியங்களையும் சொல்லுகிறார். நான் இப்படி சிறைச்சாலையில இருக்கும்போது ஒரு கனவை, ஒரு சொப்பனத்தை கண்டேன். அதற்கான ஒரு அர்த்தத்தை அங்கே இருக்கிற ஒரு எபிரேய புருஷன் எனக்கு சொன்னான்.
அதன்படியே நடந்தது என்று சொன்ன உடனே பார்வோனுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் வந்துட்டு உடனே யோசேப்பை அழைத்து அனுப்புகிறார். யோசேப்பு வருகிறார், பார்வோனை பார்க்கும்படியாய் வருகிறார். வந்தபோது பார்வோன் எல்லாவற்றையும் அவனுக்கு சொன்னபோது யோசேப்பு, என் ஆண்டவர் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கொடுக்கிறவர், நான் அவருடைய பிள்ளை, அவர் எனக்கு அதை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அந்த பார்வோன் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை அழகாக அவன் வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது அங்கே எகிப்திலே ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்சத்திலிருந்து காக்கப்பட ஒரு நல்ல ஒரு அதிகாரியை பார்வோன் ஏற்படுத்துவாராக என்று சொல்லி யோசேப்பு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அழகாக அவன் சொல்லுகிறான். நீங்க வீட்டிலே சென்று வாசித்து பாருங்க. அப்பொழுது பார்வோனுக்கு கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி பண்ணினார். பிரியமானவர்களே, என்னன்னா பார்வோன் சொல்லுகிறார், என்ன நான் மற்றவங்களை தேடி போனோம், அதற்கு அதிகாரியாய் நான் உன்னை ஏற்படுத்த போகிறேன். நீர்தான் அதற்கு சரியான ஒரு ஆப்டான பர்சன் என்று சொல்லி அவன் என்ன சொல்லுகிறான், பார்வோன் தன் ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய உயர்வு. பாருங்க என்ன உயர்வென்றா, பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்தானம். எல்லா சிங்காசனத்துல மாத்திரம்தான் நான் உயர்வு, அதற்கு அதற்கு சிங்காசனத்துலதான் நான் பெரிய ஆளா இருப்பேன். மத்த எல்லா அதிகாரத்தையும் பொறுப்பையும் யோசேப்புக்கு கொடுத்தான் பார்வோன் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப பாருங்க, பெரிய அதிகாரம், பெரிய ஆசீர்வாதம் யோசேப்புக்கு கிடைச்சிட்டு அவனுக்கு ஓன் பெட்டனத்து ஆசாரியனுடைய மகளாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு திருமணம் பண்ணி வைத்து அவனை அதுலயும் ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்துகிறார். இப்பொழுது யோசேப்பு பாருங்க, அவனுக்கு அவன் அதிகாரி ஆயிற்றா, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், அவனுக்கு ஒரு 2 குமாரர்கள் அந்த எகிப்தில பிறக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் என் தேவன் எனக்கு மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி மூத்தவனுக்கு அவர் மனாசே என்று பெயரிடுகிறார். பாருங்க, தேவன் என்னை மறக்க செய்தார். முதலாவதாக அவனுடைய வருத்தம் யாவையும் தேவன் மறக்க செய்தார். அன்பான தேவ பிள்ளை எப்பொழுது மறக்க செய்தார் என்றால், அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்வு உண்டான போது தேவன் அவனுடைய பழைய வருத்தங்கள் அத்தனையும் மறக்க செய்தார். இது மறதி அல்ல பிரியமானவர்களே, அவனுடைய உள்ளத்திலிருந்து அடி காயத்தை குணமாக்குகிற ஒரு தருணம். ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை யோசேப்பினுடைய வாழ்விலே செய்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு காயத்து நிமித்தமா, ஏதோ ஒரு அடி காயத்து நிமித்தமா வேதனைப்பட்டு நீங்க தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்து, ஒரு உயர்வை தந்து, அது நிமித்தமா உங்களுடைய வருத்தங்கள் யாவை நான் மறக்க பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 43:18-19 வாசிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்புக்கு செய்தவர் நமக்கு செய்ய மாட்டாரா? யோசேப்பு அதிகாரியால் உயர்த்தப்பட்ட போது போர்த்திபாருக்கு அவன் எதாயிலும் செய்ய வேண்டுமானால் செய்திருக்கலாம். அவன் அந்த பான பாத்திரக்காரன் அவனை மறந்து போனதற்காக அவனுக்கு ஏதாயிலும் செய்திருக்கலாம். தன்னுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்து அவனை அடிமையாய் விற்ற அந்த காரணத்தை குறித்து எதையாயிலும் செய்திருக்கலாம். ஆனால் அவன் எதையுமே செய்யல. என் வருத்தம் எல்லாத்தையும் தேவன் மறக்க பண்ணிட்டா, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்துட்டாரு என்று சொல்லி அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். இந்த காலை வேளையிலே யோசேப்பை போல ஒரு குணாதிசயம் நமக்கு வேணும் பிரியமானவர்களே. யோசேப்புக்கு மறக்க பண்ணினார் அல்லவா? எப்படி மறக்க பண்ணினா? அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த, உயர்வை கொடுத்த, அதிகாரியாய் உயர்த்தினா, எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாய் உயர்த்தினா. அவனுடைய உள் காயங்கள் குணமானது. இந்த காலை வேளையிலே நம்ம எந்த காரியத்திலே ஆசீர்வாதம் வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்திலே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்முடைய உள் காயங்கள், நம்முடைய வருத்தங்கள் யாவையும் ஆண்டவர் மறக்க பண்ணுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 147:3 வாசிக்கிறோம், இருதயம் நொறுமுண்டவர்களை அவர் குணமாக்குகிறாரா? இந்த காலை வேளையிலே அவருடைய காயங்களை கட்டி அவர்களை குணமாக்குகிற தெய்வமாய் அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். ஆகவே கலங்க வேண்டாம். நாம் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வரும்போது பழைய காரியங்களை மறக்க வேண்டும். நமக்கு யார் யாரெல்லாம் கெடுதல் செய்தாங்களோ, யார் யாரெல்லாம் நமக்கு என்ன காரியம் செய்திருந்தாலும் அதை மறக்கணும் பிரியமானவர்களே. ரோமர் 8:28 சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை நாம்
அப்படியே விசுவாசித்து யோசேப்புடைய வாழ்விலை செய்தவர் என் வாழ்வில இன்றைக்கு ஒருவேளை நான் கடந்து செல்கிற பாதைகள் கொடுமையாய் கடினமான பாதையாய் இருந்தால் என் ஆண்டவர் அந்த வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணி என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையிலே பெருகுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக சிறுமையிலே பலுகி பெருக பண்ணுகிற தெய்வம். இரண்டாவதாக அவன் சொல்கிறான், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி எப்ராஹிம் என்று பெயரிடுகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களா? நொறுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? எல்லாரும் உங்களை எளிமையா நினைக்கிறாங்களா? ஏளனமா நினைக்கிறாங்களா? ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறா, உன்னை பலுகி பெருக பண்ணுவேன். நீ இல்லை என்றல்லவா உன்னை குறு உன்னை சிறுமைப்படுத்துகிறார்கள். உனக்கு ஒன்று இல்ல அப்படின்னு உன்னை ஏளனமா நினைக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன். சங்கீதம் 66:12 தாவீது சொல்லுகிறா, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினி, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லுகிறா. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மையும் பலுகி பெருகி செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யோசேப்புக்கு செய்தார், நிச்சயம் நமக்கும் செய்வா. கண்ணீரோடு விதைக்கிறாயா? கம்பீரத்தோடு உன்னுடைய அறுவடையை காணும்படி என் ஆண்டவர் நிச்சயம் செய்வா. முதலாவதாக உன்னுடைய வருத்தங்கள், உன்னுடைய கண்ணீர்கள் யாவையும் மறக்க பண்ணுவா. இரண்டாவதாக உன்னுடைய சிறுமையிலே உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை பலுகி பெருக பண்ணுவா. உண்மையாகவே நிச்சயமாய் ஆண்டவர் செய்வா. அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். அவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.